Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Hi everyone and welcome back to TET English class. Right, so in the previous part of this session, we have started with the unit 1, that is the age of Chaucer. So age of Chaucer abdinamode, we know very well that this is the first particular age namakku prescribe பண்ணிக்கிறது. At the same time, literature பொறுத்த வரைக்கும் நமக்கு Chaucerian period ல இருந்து தான் நமக்கு British literature அப்படின்றது it starts இல்லைங்களா. So the age of Chaucer அப்படின்றதோ இல்ல Chaucerian age அப்படின்றதோ the beginning of our history of English literature அப்படி நம்ம சொல்லலாம். இதுல சாசரை பத்தியும் சாசரோட பீரியட பத்தியும் we have seen so far. சாசரோட லைஃப் டைம் ஆகட்டும் இல்ல his works ஆகட்டும் மூணு பீரியடா நம்ம வந்து பிரிக்கிறோம். So one first period அப்படின்ற போது இதை என்ன சொல்றோம் நம்ம French period அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்டை பொறுத்த வரைக்கும் we say it as an Italian period and third வந்து நம்ம English period அப்படின்னு சொல்றோம். So இவருடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜெஃப்ரி சாசரோட லைஃபை பொறுத்த வரைக்கும் the first period is about the boyhood as well as a manhood எப்படி இருந்தது. ஸோ அந்த பீரியட்ல பிகாஸ் ஆஃப் his father இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியான கனெக்டட் அப்படின்றத உருவாச்சு. எங்க அப்படின்னா the kingship அதோட ஒரு ரொம்ப கனெக்ட். அதனாலதான் நம்ம சாசரை பொறுத்த வரைக்கும் he was under the rule of 3 kings கீழே he was அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த செகண்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் இவருடைய மெயின் ரோல் ஆஸ் a diplomat அப்படின்றத we have seen. ஒரு டிப்ளமேட்டா he started moving to abroad as well as to certain countries like Italy. இதெல்லாம் போகும்போது அந்த இட்டாலியன் ஓட கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த இட்டாலியனோட ரைட்டிங்ஸ் அப்படின்றது அவருக்கு மாறும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பீரியடோட செகண்ட் பீரியட்ல இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது அவருக்கு அதிகமா இருக்கு. பிரெஞ்சை கம்பேர் பண்ணும்போது இட்டாலியன்ல உங்களுக்கு வந்து செகண்ட் பீரியட்ல அவருக்கு இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்றது தாங்க. Now it is on third period. So third period is very important period as well as the richest period for his life அப்படின்னு சொல்லலாம். Because the அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது எஸ்பெஷலி ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்றோம் இல்லைங்களா. ஒரு ரைட்டர்ஸோட மாஸ்டர் பீஸ் அப்படின்றோம். இங்க எஸ்பெஷலி சாசரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்றது the contemporary tales அப்படின்றது it comes in the third period அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலதான் இந்த third period அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். அது மட்டும் இல்ல இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னும் போது it comes under our English literature அப்படின்னும் போது இந்த பீரியட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So in 1386 in this period, in the 1386 அப்படின்றது இந்த third periodல he was elected a member of a parliament, a member of parliament from Kentல இருந்து இவரை வந்து MP member of a parliamentக்கு என்ன பண்றாங்க எலெக்ட் பண்றாங்க ஜெஃப்ரி சாசரை பொறுத்த வரைக்கும். So where his English period began. So அவருடைய இங்கிலீஷ் பீரியட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்ன ஆகுது ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் when we go to the literature side அப்படின்னும் போது இந்த literary contributions on English அப்படின்றதும் இந்த இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது ஆரம்பிக்குது அப்படின்றது தான். ஸோ இவரோட லைஃபை பொறுத்த வரைக்கும் he is the first poet so buried in Westminster Abbey அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா poetsோட டெத் poetsோட burial இதெல்லாம் நார்மலா எல்லா poetsம் நீங்க பாத்தீங்க எல்லா ரைட்டர்ஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்க பரி பண்றது நம்ம படிச்சிருப்போம். So this man அதாவது சாசரை பொறுத்த வரைக்கும் மேபி நமக்கு questions கேட்கலாம். Who is the first poet to be buried in Westminster Abbey or Poets Corner? இதில் ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்னு Poets Cornerனு கேட்கலாம் இல்ல Westminster Abbeyனு கேட்கலாம். So Westminster Abbeyல first poet யாரு அப்படின்னா is nothing but Geoffrey Chaucer தான். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். That is in 1400, that is October 14th அப்படின்றது தான் இவருடைய டெத் அப்படின்றது நம்ம burial அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட். So these are about certain things. இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல அவருடைய லைஃப் டைம், செகண்ட் பீரியட்ல அண்ட் தேர்ட் பீரியட்ல அவருடைய லைஃப் டைம் என்ன அப்படின்றது ஓவரால் வியூ அப்படின்றத ரொம்ப பிரீஃபா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. Now we enter into the very important aspects. என்ன அப்படின்னா his contribution, actually his literary journey அப்படின்னு சொல்லலாம். இவருடைய லிட்டரரி ஜேர்னியை கூட நாம மூணா மறுபடியும் பார்க்கலாம். என்னன்னா அதே பீரியடை நம்ம பார்க்கலாம். how we have seen about his life எப்படி மூணு பீரியடை நம்ம பார்த்தோமோ
அதே மாதிரி இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் என்ன பண்ணலாம், நம்ம 3 பீரியடா பார்க்கலாம் அப்படின்றதான். See, his contributions பொறுத்தவரைக்கும் first period, we know that first period அப்படின்றது it is a French period, right? So French அப்படின்னும் போது Frenchோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். And especially ஜெஃப்ரி சாசர் மாடல்டு ஒரு எதை மாடலா பேஸ் பண்ணி இவருடைய ரைட்டிங்ஸ் அப்படின்ற அதிக இன்ஃப்ளூயன்ஸ் எது அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டா நாம வந்து இன் டவுட் எந்த டவுட்டும் இல்லாம பிரெஞ்சு அப்படின்றத we can use it. ஏன்னா பிரெஞ்சு தான் அவர் ஒரு மாடலா பேஸ் பண்ணி அவருடைய லிட்டரரி ஜேர்னி என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். See here his contributions in first period, French period பொறுத்த வரைக்கும் Roman of the Rose. So this is the name of a work translated from Frenchங்க. So French workல இருந்து translate பண்ணது தான் இந்த particular Roman of the Rose, Romance of the Rose அப்படின்றோம். இதோடைய French workோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Roman de la Rose அப்படின்றோம். இது வந்து French name and this is a translated name அப்படின்னு நம்ம சொல்லலாம். So this is the most popular poem of Middle Ages. ரொம்ப பாப்புலர் போயம் இவர் இருந்த பீரியட், அதாவது இவர் மிடில் இங்கிலீஷ் பீரியட் நமக்கு தெரியும், மிடில் ஏஜ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த பீரியட்ல ரொம்ப பாப்புலரான போயம் அப்படின்றது ரோமன் டி லா ரோஸ் ஆர் வாட் யூ கால்ட் அஸ் ரோமன் ஆஃப் ரோஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். It was published in the year 1360. It is an allegorical poem. Allegory, lot of what you call images can be used அப்படின்னு நம்ம சொல்லலாம். It's an allegorical poem. So only இதுல என்ன சொல்றாங்க, first 1700 lines மட்டும் தான் சார்ஜருடைய own work அப்படின்னு சொல்றாங்க. Remaining பாத்தீங்கன்னா it is a French authors ஓட works தான், lines தான் அப்படின்னு சொல்றாங்க. So இதுல first 1700 lines மட்டும் தான் சார்ஜருடைய own work அப்படின்றதும் இந்த இடத்துல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். And this is a very important poem during middle age அப்படின்னு நம்ம சொல்லலாம். The best of this particular period, so in the particular period, அதாவது first period of French period பொறுத்த வரைக்கும் சார்ஜருக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா Death of the Blanche the Duchies அப்படின்ற ஒரு work. It's known as Book of Duchy அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். That is in the year 1369. ஏன் இந்த work வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா, so this is a lament, a poem on a lamentation of the death of Blanche. ஒரு லெமெண்டேஷன் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லணும். நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த பிரிட்டிஷ்லாம் ஒரு லெமெண்டேஷன் அப்படின்னும் போது we can call it as an elegy இல்லைங்களா, நம்ம எலிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு லெமெண்டேஷனை பத்தி ஒரு போயம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து எலிஜின்னு தான் சொல்லுவோம். பட் திஸ் போயம், அதாவது புக் ஆஃப் அ டச்சி அப்படின்றது திஸ் இஸ் அ லெமெண்டேஷன் போயம். யாரோட லெமெண்டேஷன்? டெத் ஆஃப் த பிளன்ஷி அப்படின்றோம். பிளன்ஷி யாரு அப்படின்னா she is the wife of the John of Gauntங்க. The John of Gauntக்கும் சார்ஜருக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும் தெளிவா, because he is a patron to Geoffrey Chaucer. Geoffrey Chaucerக்கு John of Gaunt தான் ஒரு patron. At the same time நேச்சுரலா இவருடைய ரைட்டிங்ஸ் அப்படின்னும் போதும் இந்த பர்டிகுலர் போயம், அதாவது புக் ஆஃப் டன்ஷி அப்படின்றத எழுத சொல்லி ஒரு மாதிரியான மோட்டிவேஷன் கொடுத்ததும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்றது தான். ஏன்னா தன்னுடைய வைஃப் இறந்தத ஒரு லெமெண்டா ஒரு போயம் எழுது அப்படின்னு சார்ஜரை கேட்கும் போது he started writing this particular poem, the book of Duchy அப்படின்னு சொல்லலாம். But this is not an elegy, but சார்ஜர் இதை எதவா எழுதினாரா ஒரு allegorical poem தான் எழுதிருக்காரு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா லெமெண்டேஷன் அப்படின்னும் போது நம்ம எலிஜி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, this poem is an allegory தான் எழுதிருக்கிறாரு. And especially John of Gauntோட wife அப்படின்னும் போது we know very well that நம்ம லைஃப்ல பார்த்திருப்போம், சார்ஜரோட லைஃப்ல பார்த்திருப்போம். இவங்க இந்த பிளன்ச்சியோட சிஸ்டரை தான் ஜெஃப்ரி சார்ஜர் என்ன பண்ணிருக்காரு, மேரி பண்ணிருக்காரு இல்லைங்களா. பிலிப்போ ராயட் அப்படின்றவங்கள தான் மேரி பண்ணிருக்காரு. So they are very close relative as well. This man is a patron also too. So this work is said to be a most and best work of this particular first period. In the French periodல சார்ஜரோடைய பெஸ்ட் அப்படின்றது இந்த particular work அப்படின்னு சொல்லலாம். So apart from that he has written so many what you call ஒரு small poems, ABC அந்த மாதிரி ஒரு poems எழுதிருக்காரு about a virgin, இந்த மாதிரிலாம் ஒரு poems எழுதிருக்காரு. So இதெல்லாம் இந்த ரெண்டு work இந்த French period first periodல இந்த ரெண்டு work அப்படின்றது most very important or remember poem அப்படின்னு நம்ம சொல்லலாம். Second periodங்க Italian period. So in his life பொறுத்த வரைக்கும் after he became a diplomat mission or started his diplomat mission, ஒரு டிப்ளமேட் மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கண்ட்ரீஸை விசிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுல ஒரு கண்ட்ரி தான் இட்டாலி. இட்டாலியில வந்து he went to Italy as what you called ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக இட்டாலி போறாரு.
அங்க இருந்து தான் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இட்டாலி அப்படின்றது ஆரம்பிக்குது, இட்டாலியன் அப்படின்றது ஆரம்பிக்குது. So chief work of this particular particular period is Troilus and Cressida. See, so this work, இந்த work பார்த்தோம்னா நமக்கு இது சாசர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். So same title, இதே டைட்டில்ல நம்மளுடைய another writer called யாரு, ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் has written. So இந்த நேம்லயே என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. அதுவும் இதோட செகண்ட் ஸ்பீக்கல் அப்படின்றது தான் நம்மளுடைய தாட். இதே ஐடியாவை தான் அவரும் அங்க என்ன பண்ணிருக்காரு, சொல்லிருக்கிறாரு. So the poem of 8000 linesங்க. So இந்த particular poem Troilus and Cressida அப்படின்றது 8000 lines இந்த poemல இருக்கு. And at the same time the original story was favorite of many authors during middle age. So this particular story was a favorite of many authors or many writers during the particular middle age where Chaucer lived அப்படி நம்ம சொல்லலாம். So the source of the poem is Boccaccio's Il Filastrato. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, அது நாட் ஓன்லி இன் ஏஜ் ஆஃப் சாசர்ங்க, அது எந்த ஏஜா இருந்தாலும் சரி, ஏதோ ஒர்க்குக்காக ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சோர்ஸை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போயமுக்கு ஒரு சோர்ஸ் அப்படின்றது சாசர் எடுத்திருக்காரு. த சோர்ஸ் ஆஃப் த போயம் இஸ் பொக்காஷியோட இல் ஃபிலாஸ்ட்ரேட்டோ. இந்த ஒர்க் தான் இந்த போயம் எழுதுறதுக்கான ஒரு சோர்ஸ். அதனால இந்த ஒர்க்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒர்க்கை பத்தின விஷயங்கள் அப்படின்னா இந்த ஒர்க்கோட நேம், அந்த ரைட்டரோட நேம் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் Troilus and Cressida ஓட சோர்ஸ் which poem அப்படின்னு கேட்கலாம் நம்ம கொஸ்டின்ல. அதுக்கப்போ நமக்கு இந்த போயமும் இந்த ரைட்டரோட நேமும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், ரைட்? ஸோ செகண்ட் பீரியட், இட்டாலியன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஸோ Troilus and Cressida அப்படின்றது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய சோர்ஸ் அப்படின்றது பொக்காஷியோவோட போயம் ஒன்று பார்த்தோம். So another important work என்னன்னா House of Fame, that is in the year 1380 அப்படின்னு சொல்லலாம். It is a dream unfinished poem. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாசரோட unfinished poem அப்படின்னா incomplete poem அப்படின்னா that is House of Fame அப்படின்னு நாம சொல்லலாம். As well it is a dream poem as well. ஒரு dream incomplete or incomplete poem, dream or incomplete poem, unfinished poem அப்படின்னா அது House of Fame. So author is carried away by a great eagle from the temple of Venus. The story is about this. என்ன அப்படின்னா ஒரு ஆத்தர் ஒரு பெரிய ஈகிள் கேரி பண்ணிட்டு போகுது. எங்க இருந்து கேரி பண்ணிட்டு போகுதுன்னா ஒரு டெம்பிள்ல இருந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் லேண்ட் இருக்கும். அந்த ஐஸ் லேண்ட் பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. The earth-ஓட ரூமர்ஸ் அதெல்லாம் அப்படியே வரும். அந்த earth-ஓட ரூமர்ஸ் வந்த பிறகு everything will be disappeared. So இந்த மாதிரி ஸ்டோரி to be go like that. ஒரு ட்ரீம்ல ஒரு அன்ரியாலிட்டியா இருக்கிற ஈவென்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ட்ரீம்ல வரும் இல்லைங்களா? ஸோ சிமிலர் வே இதுவும் இட்ஸ் அ ட்ரீம் போயம் ஆஸ் வெல் அன்ஃபினிஷ்ட் போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் ரெசம்பிளன்ஸ் டான்டேஸ் டிவைன் காமெடி. சி, ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய ஒன்று சோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா சம்திங் இட் ரெசம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சாசருடைய ரெசம்பிளன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொக்காஷியோ இருக்காரு, டான்டே இருக்காரு, ஹோமர் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் தான். ஸோ இதுல இருந்து கூட நமக்கு questions might come. So this particular work House of Fame அப்படின்றது it is a resemblance of Dante ஓட divine comedy ஓட resemblance அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். And the next one in the second period is Legend of Good Women, that is known as Legend of Good Women, that is Englishல, இது Italy Latinல 1385 it was written. So the intention of telling nearly 19 tales of a woman. இது நார்மலா இன்டென்ஷன், இதோட பிளான் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமோட பிளான் என்ன அப்படின்னா ஒரு 19 ஸ்டோரிஸ் அதில் எழுதணும், 19 டேல்ஸ் எழுதணும். யாரை பத்தி அப்படின்னா ஒரு விமனை பத்தி எழுதணும் அப்படின்றதான் இவருடைய பிளான். பட் நார்மலா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபினிஷ்ட் 8 டேல்ஸ் தான் முடிக்க முடிஞ்சது. 9th டேல் ஸ்டார்ட் பண்ணார், அவ்வளவுதானே தவிர அதை முடிக்கல. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 19 டேல்ஸ் இதுல பிளான் பண்ணாரு, 8 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, 9th ஸ்டார்ட் பண்ணாரு பட் முடிக்கல அப்படின்றதுதான். ஸோ இதே ஏதோ எங்கேயோ ரிசம்பிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கேயோ நம்ம படிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? எஸ், நத்திங் பட் இங்கிலீஷ் பீரியட்ல இவருடைய மாஸ்டர் பீஸ் கேண்டர்பரி டேல்ஸ்லயும் இதே தான் நடக்கும். அவர் பிளான் பண்ணது ஒன்னா இருக்கும், ஆனா அவர் முடிச்சது ஒரு நம்பரா இருக்கும். ஸோ அது நாம இங்கிலீஷ் பீரியட் வரும்போது we will see it. சிமிலர் வே அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் லெஜெண்ட் ஆஃப் த விமனை பொறுத்த வரைக்கும் 19 டேல்ஸ் பிளான் பண்ணி 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. 9th பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பட் he didn't finish அப்படின்றது தான். So the next work is the Parliament of the Folds. So 1382ல
See the characterization of the birds. So birds எல்லாம் நிறைய characterization பண்ணி and this particular work வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படின்றது ஏன் மறக்க கூடாது அப்படின்னா the sense of humor அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எங்க ஆரம்பிச்சிச்சு, எந்த பீரியட்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சாசரின் பீரியட்லயே ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the comic element or what you call it as the sense of humor, அந்த ஹியூமரஸ் அப்படின்றது ஏஜ் ஆஃப் சாசர்லயே ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி சாசருடைய ஒர்க்ல சாசரே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வச்சு ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த ஒர்க் இஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். See, this shows Chaucer's comic spirit. சாசரும் ஒரு காமிக் ஆஸ்பெக்ட்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல ஒரு ஒர்க் எழுதுவாரு அப்படின்றத he was proved in this particular work அப்படின்னு நம்ம சொல்லலாம். So this work is a connection with a marriage of Richard II with Anne of Bohemia. So இவங்களுடைய மேரேஜை பேஸ் பண்ணி இவங்களுடைய மேரேஜை கனெக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஒர்க் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படின்றத Chaucer வந்து எழுதியிருக்கிறாரு. See, whether it is a first period of a Chaucer or whether it is a second period of a Chaucer, இவருடைய ஒர்க்ஸ் பேஸ் பண்ணதோ, இவருடைய ஒர்க்ஸ் சோர்ஸ் ஆவோ, இவருடைய ஒர்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவோ, ரிசம்பிளன்ஸ் ஆவோ, இல்ல கனெக்ஷன் ஆவோ, ரிலேஷன் ஆவோ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல நிறைய ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாதுங்க. ஸோ வெதர் இட் இஸ் அ பார்லிமெண்டா இருந்தா இந்த கனெக்ஷன், வெதர் இட் இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் ஹியூமனா இருந்தா இந்த டேல் அண்ட் அன்ஃபினிஷ்டு, whether it is house of fame or the unfinished poem as well as the resemblance. So இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பா நாம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாமினேஷன் பர்பஸ்ங்க. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் அண்ட் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் த செகண்ட் பீரியட் கால்டு லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பர்டிகுலர் இதுல என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் என்ன அப்படின்னா the third period which is said to be an English period. So English periodல என்ன contribution அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், his masterpiece. So அந்த masterpiece அப்படின்றது அவருடைய contribution and very important period of Geoffrey Chaucer and we will see in the next session of this class. Thank you. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.